நம்ம எப்பவும் ஒரு கோவிலை தேடி போகும்போது பல விஷயங்களை பார்ப்போங்க. அது போல தான் இந்த அழகான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணில் வந்து தென்பட்டுச்சு. ரொம்ப அழகான ஒரு விஷயம்னே சொல்லலாம். சுமாராக ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கும். ஏன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 அடி இருக்குது கல். கீழே குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடியாவது வந்து ஊன்றி இருப்பாங்க. எவ்வளோ அழகான ஒரு புடைப்பு சிற்பம் பாருங்கள். ஒரு வீரனோட கையில் வந்து ஒரு வில்லம்பு இருக்கிற மாதிரி. அங்கே பாருங்கள், இது வந்து வில்லு அம்பு இது இருக்குது பாருங்கள். நேராக இழுத்து விடுற மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு சிறந்த வீரனுக்கான ஒரு நடுக்கல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஊரில் நம்ம கேட்டதுக்கு இது வந்து சாமி சிலைன்னு சொல்லி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சாத்தி அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஓரத்தில் கல்வெட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கல்வெட்டுகள்லாம் இந்த எண்ணெய் சாத்தினதுனால வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சிருக்கு. இங்கே நம்ம கேட்டதுக்கு சாமி சிலையாக வச்சு வணங்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நல்லது தான். நடுக்கல்லாக வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நினைவாற்றலை உருவாக்குறதுக்கும் எத்தகைய ஒரு சிறந்த வீரன் சொல்கிறதுக்காக தான் இந்த நடுக்கல்லானது அமைச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வரலாறு தெரியாமல் இது வந்து சாமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இருக்காங்க. நல்லது ஒரு விஷயந்தான். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் வட்டம் அங்கே இருக்கிற பெருமாள்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கல்லுங்க. நான் இப்போ தான் இத்தகைய பெரிய ஒரு புடைப்பு சிற்பத்தோடு கொண்ட ஒரு நடுக்கல்லை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி வேறு எதுவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.